ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஒரு தேசியம் சார்ந்த ஒரு கட்சியில் இருந்தார். ஸோ அதற்கான இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸை பேசிகிட்டு இருந்தாருங்க. இன்றைக்கி அவருக்கு வந்து எந்த ஒரு டிமாண்டும் இல்லாமல் டேரெக்டாக இல்லை நான் வந்து எனக்கு இதை பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாற்றத்தை என்னுடைய பாதையில் நான் கொண்டு வரேன். ஸோ எனக்கு யாரும் வந்து ஆர்டர் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்சி மாறி இருக்காங்க அப்படின்னா ஒரு சிலர் தான். இன்னும் வந்து எனக்கு தேவையான ஒரு பர்சன் இல்லை அப்படிங்கும்போது தான் அந்த சாய்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் வந்து எதுவும் அனலைஸ் பண்ணாத ஆட்கள் கிடையாதுங்க. என்ன பேசுகிறாங்க, என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் ஒரு 40 வயசு 50 வயசில் இருக்கிறவங்க பேசுகிறத வந்து இன்னைக்கு 20 வயசு பசங்களே வந்து பேசுகிறாங்க. காலேஜ்லேயே அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க. சினிமா அப்படிங்கிறது அது சினிமாவாக தான் பார்க்கணும். அடுத்த அரசியல் அப்படிங்கிறது வேறே. அந்த அரசியல் இயற்கை சார்ந்து வரும் பொழுது கண்டிப்பாக ஜென்சிஸ் வந்து அண்ணாமலை அண்ணா பின்னாடி நிற்பாங்க. நிறைய பேர் நிற்கிறாங்க. நீங்கள் அந்த 18 லட்சம் பேர்த்தில் கண்டிப்பாக ஒரு 7-8 லட்சம் பேர் யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. அதனால் அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணாமலை அண்ணா வந்து நேற்று ஒரு பாட்காஸ்ட் ஒன்று வெளியிட்டிருந்தார். மேலோட்டமாக பார்க்கும்போது அது அவருடைய அந்த ஃபார்மிங்கு, இயற்கை விவசாயம் இதை பற்றியெல்லாம் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சுங்கண்ணா. ஆனால் டீப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாரு. அவர் ஜூன் 5ஆம் தேதி தன்னுடைய இயக்கமான வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனில் மக்களை இணையறதுக்காக வரவேற்றிருந்தார். அதில் 18 லட்சம் பேர் இணைஞ்சிருந்தாங்க. ஸோ அதற்கு ஒரு நன்றியும் தெரிவிச்சுட்டு அவருடைய உரையை ஆரம்பிச்சிருந்தார். அவருடைய ஆரம்பம், அவருடைய வாழ்க்கை எங்கே ஆரம்பிச்சதோ அவருடைய அந்த தோட்டத்தில் தான் அதை ஆரம்பித்து சொல்லிட்டு வந்தாருங்கண்ணா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் கிராமப்புறத்தில் தோட்டத்தில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு மோர் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப கனெக்டாக இருந்தது. நானும் ஒரு கிராமத்தில் அதே மாதிரி ஒரு தோட்டத்தில் பிறந்து வளர்ந்தவ தான். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழியெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பராக தான் நாங்கள் பார்ப்போம். அது பிறந்ததையும் அதுக்கு ஒரு பேர் வச்சு, ஸோ அது மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம், வீட்டில் எப்படி ஒரு பர்சன் இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாருங்கன்னா. ரொம்ப மோர் கனெக்டாகவும் ரொம்ப ஒரு எமோஷ்னலாகவும் அந்த ஒரு பாயிண்ட் வந்து இருந்ததுங்கன்னா. அதை தாண்டி நிறையா விஷயங்கள் இயற்கை சார்ந்து சொன்னார். ஏன்னா இன்னைக்கு இயற்கை பார்த்து எந்த விஷயங்களை செய்தாலும் நம்மளால் எதுவுமே திருப்பி பண்ண முடியாதுங்கண்ணா. அந்த அளவுக்கு இயற்கைக்கு ஒரு பவர் இருக்குது. இன்னைக்கு மனுஷ சக்தியால் இயற்கையை மாற்ற முடியாது. இயற்கை விவசாயம் சார்ந்து நிறையா விஷயங்களை அவர் வந்து சொன்னார். ஸோ வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்தை வந்து 50 லட்சம், இன்னைக்கு 18 லட்சம் அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது, அதை ஒரு 50 லட்சமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. மக்கள்கிட்ட எல்லா விதமாக பயிற்சிகளையும் கொடுக்கணும். அதாவது இளைஞர்களுக்கு வந்து எந்த விதமான பயிற்சிகள் தேவைப்படுது, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டைலரிங்கா இல்லை ஒரு எம்ப்ராய்டிங் கற்றுக்கணுமா, பெண்களுக்கு இளைஞர்களுக்கு வந்து ஒரு மேடை பேச்சு எப்படி கற்றுக்கணும், இயற்கை விவசாயம் சார்ந்து அதை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் வந்து ரொம்ப விரிவாக்கமாக அந்த விஷயத்தில் சொல்லியிருந்தாருங்கண்ணா. இயற்கை விவசாயம் இல்லாததுனால் நச்சு கலந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுனால இன்றைக்கி பலவிதமான நோய்கள், முக்கியமாக கேன்சர் சொல்லலாங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப தலைவலி காய்ச்சல் மாதிரி இன்றைக்கி கேன்சர் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இயற்கை இல்லாமல் நம்ம போகும்போது இயற்கை நமக்கு ஒரு பாடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. உடல் ஆரோக்கியம் தான் முதல்ல, அது இருந்துச்சுன்னா தான் நம்ம அடுத்தது பண்ண முடியும். அதுக்கு உணவு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த உணவு இன்றைக்கி நச்சு கலந்த ஒரு உணவாக இருக்குது. ஸோ அவர் வந்து இயற்கை விவசாயம் சார்ந்து நிறையா கிளாஸஸை நடத்திட்டு வராருங்க. இதுக்கு முன்னாடியே வி த லீடர்ஸ் வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ அதில் நான் வந்து பொள்ளாச்சி சேத்துமடையில் நடந்த இயல் அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் வந்து ஒரு கிளாஸ் நடந்ததுங்க. அதை அட்டன் பண்ண பெண்களுக்கான ஒரு வகுப்பாக இருந்தது. ஸோ அந்த வகுப்பில் பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து திருச்சியிலிருந்தெல்லாம் எத்தனையோ பேர் அங்கே வந்து கலந்துக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. விவசாயத்தில் பெண்கள் வந்து நாங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை வேண்டாம் நான் வந்து விவசாயத்தை கற்றுக்கணும், விவசாயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்றைக்கி முன் வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இனிஷியேட் எடுத்து பண்ணுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். வரும் காலத்தை காக்கக்கூடியது வந்து விவசாயம் தான். அந்த உணவுப் பொருட்களை, நச்சில்லாத ஒரு உணவுப் பொருட்களை மனிதனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் முன்னெடுப்பு அப்படின்னு தான் நினைக்கிறீங்கன்னா. ஸோ அந்த கிளாஸில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த உணவு ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஃபுல்லாமே இயற்கையில் கொடுத்ததா, அதை ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு பானம், அதுவும் இயற்கை சார்ந்து, பிளாஸ்டிக்கை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபார்மில் வந்து ரியலாக ஒரு ஐடியில் 2016 வந்து டீசன்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஐடியிலிருந்து விட்டுட்டு வந்து அவங்க குடும்பமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதை வந்து இயற்கை விவசாயம் அப்படின்னாலே அதில் வருமானம் வராது
அப்படிங்கிற தாட்டு தான் நமக்கு இருக்கும். அது இல்லாமல் அதை எப்படி மதிப்பு கூட்டுறது அப்படிங்கிற மாதிரியான கிளாஸஸ் எல்லாம் நடந்துச்சு. ஒரு நெற்பயிரில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் ரொம்ப நல்லா சொன்னாங்க. எனக்கு ஒரு நாள் கிளாஸ் தானுங்கண்ணா, ஆனால் அதில் எவ்வளவோ பெரிய விஷயங்களெல்லாம் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது. ஸோ என்ன மாதிரி ஒரு ஆள் அங்கே ஒரு 100 பேர் இருந்திருப்போம். ஸோ அந்த ஒரு 100 பேர் தான், ஆனால் அதைவே வந்து தமிழ்நாடு முழுவதும் நடத்தும் போது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதை வந்து வி த லீடர்ஸ் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறது அண்ணாமலை அண்ணாவோட அந்த ஸ்பீச்சில் தெரிஞ்சுக்கிட்டேங்கண்ணா. சப்ளையர்ஸ், அதாவது போதை கொண்டு வரவங்களை வந்து சப்ளையர்ஸை வந்து நம்ம ஒருத்தனை வந்து நம்ம நிறுத்திடுறோம், அடுத்து இன்னொருத்தன் புதுசாக வருவான். அப்படி வந்து கொடுக்குற ஆட்களை என்னதான் போலீஸ் வந்து வேண்டாம், இப்போ ஒரு ஆளை பிடிச்சா இன்னொரு ஆள் வருவான். ஆனால் அதை தாண்டி எங்கே டிமாண்ட் இருக்குது, அப்போ வந்து அந்த இருக்கக்கூடிய டிமாண்ட், இப்போ இளைஞர்கள் வந்து அதிகமாக இப்போ போதைப் பொருள் பார்த்திங்கன்னா லிக்விடாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து திடப்பொருள்கள், அதை இன்றைக்கி என்னன்னே தெரியலைங்க. அந்தளவுக்கு வந்து காலேஜ்லேயே வந்து போதை பழக்கம் வந்து அந்தளவுக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்குது. இன்றைக்கி ஜென்சி கிட்ஸ் கிட்ட அந்தளவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ அதை வந்து அங்கே போய் கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஏன்னா வந்து அங்கே பிடிச்சி பிரயோஜனம் கிடையாது, இளைஞர்கள் கிட்ட மாற்றணும். டிமாண்ட் இல்லாமல் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளோட நீடு இருக்காது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாருங்க. கண்டிப்பாக அதற்கான ஒரு முன்னெடுப்பும் வி த லீடர்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருந்தாருங்க. வரும் காலத்தில் அதை எதிர்பார்க்கலாம். ஆக்சுவல் ஒரு தேசியம் சார்ந்த ஒரு கட்சியில் இருந்தார். ஸோ அதற்கான இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸாக பேசிகிட்டு இருந்தாருங்க. இன்றைக்கி அவருக்கு வந்து எந்த ஒரு டிமாண்டும் இல்லாமல் டைரெக்டாக இல்லை, நான் வந்து எனக்கு இதை பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாற்றத்தை என்னுடைய பாதையில் நான் கொண்டு வரேன். ஸோ எனக்கு யாரும் வந்து ஆர்டர் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் இருந்ததுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு இறங்கியிருக்காருங்க. ஏன்னா தமிழக மக்கள் விரும்பக்கூடியது ஒரு மாற்றம் தான். அந்த மாற்றத்தோட ஒரு முன்னெடுப்பு தான் இன்றைக்கி வந்து ஒரு மாறுபட்ட ஒரு கட்சி இன்றைக்கி ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு இயக்கம் வந்து அரசியல் கட்சியாக மாறும் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாருங்க. பார்ப்போங்க. கண்டிப்பாக இந்த இயக்கம் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இளைஞர்கள் கிட்ட கொண்டு வரும். அதை சார்ந்த அப்புறம் கட்சி ஆரம்பிக்கும் போது அது எப்படி பயணிப்போம் அப்படிங்கிறது போகும்போது தெரியுங்க. இப்போ இருக்கிறத விட அந்த இயல் ஃபார்ம், அந்த சேத்துமடையில் நடந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஒரு தெளிவு கிடைச்சிது. ஏன்னா நானும் ஒரு விவசாய பேஸ்லேருந்து வந்தவ தான். நம்மாழ்வாருடைய கொள்கைகள் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்லேயும் அந்த பஞ்சகாவியம் தயாரிச்சுதா தென்னம்பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து உரம் போடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இருந்த ஒரு ஆளுக்கு அங்கே போகும்போது அங்கிருந்து வந்த மக்கள், ஏன்னா நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து இப்படி தான் மக்கள் இருப்பாங்கன்னு நம்ம நினச்சிடுறோம். அப்படி இருக்கக்கூடிய அவங்களோட பழகும்போது தான் ஒரு இயற்கை விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சுதுங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சி வந்து ஒரு ஒரு மீட்டப் இருக்கும்போது அந்த மீட்டப்பில் நிறைய நாலேஜஸ் கேதர் பண்ணுவாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அப்துல் கலாம் அவர்கள் ஐயா அவர்களுடைய பெயரில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இதில் கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து அரசியல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். அதாவது இப்போது அதை கூட சொல்லியிருந்தார். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ரசிகர் மன்றத்தில் இருக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அதில் ஒரு நமக்கு எம்எல்ஏவாக நிற்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது, எம்எல்ஏ ஆயிரும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஆரம்பத்திலிருந்தே, அதாவது இன்னைக்கு ஒரு மைண்ட் செட் நம்ம எல்லாருக்கும் என்னென்னா, ஒரு பொலிட்டிக்கல் போகணும், ஒரு அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னா அதற்கான ஒரு பின்புலம் வேணும். என் ஃபேமிலி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பின்புலம் வேணும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு பேஸ் எதுவுமே இல்லாத ஒரு இளைஞன் ஒரு அரசியல்வாதியாக ஆக முடியும், அதை நான் மாற்றுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாருங்க. ஆனால் அக்ரிகல்ச்சரை எல்லாரும் எடுக்கணுங்க, நம்ம எல்லாருமே கையில் எடுக்கணும். இன்றைக்கி அவர் ஒரு ஆள்னால அது முடியாது, அனைவரும் இணையணும். ஏன்னா உணவு மட்டுமே முக்கியம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மண் வளம் கெட்டுட்டு வருது, அதனால் உடல் மக்களுக்கு வந்து அத்தனை நோய்கள் வந்துட்டு இருக்குதுங்க. அதனால் விவசாயம் தான் ஒரு மனுஷனுக்கு பேஸ், ஒரு முதுகெலும்பு. ஏன் சொல்கிறாங்க, நம்மளுடைய ஒரு பேக் போன் அப்படிங்கிறதே விவசாயம் தான். அந்த விவசாயம் அழிஞ்சிட்டே வருது, குறைஞ்சிட்டு வருது. யங்ஸ்டர்ஸ் யாரும் விவசாயத்துக்குள்ளே போகிறதில்ல. அப்புறம் என்னென்னா, இப்போ என்னுடைய அம்மா எல்லாம் தான் விவசாயம் பண்ணுறாங்க, நான் விவசாயம் பண்ணுறதில்ல. அப்போ என்ன ஆகுனா, டோட்டலாக விவசாயம் அடுத்த ஜென்ரேஷன் யார் பார்க்க போகிறா? கிடையாது. அப்போ தோட்டமாக இருக்கா, ஓகே ஓகே, இது வந்து சைட் பிரிச்சிடலாம், அப்படிங்கிற வித்தரலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் வந்து விவசாய பேஸாக இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு வரும். ஸோ அது இல்லாமல் யங்ஸ்டர்ஸும் விவசாயம் பண்ணணும், மண் வளத்தை காப்பாற்றணும். அப்போ தான் வந்து அடுத்த தலைமுறை நல்லா இருக்குங்க. அதுதாங்க அரசியல். அரசியல் அப்படிங்கிறது முடிஞ்சு போன நாயத்தை பேசுறது கிடையாது. அடுத்த தலைமுறையும் நல்லா இருக்கணும், நம்மளுடைய குழந்தை இந்த பூமியில் நல்லா வாழணும், நல்ல மண்ணில் இருக்கணும், நல்ல உணவு அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான அரசியல் முன்னெடுப்பு. ஸோ அந்த ஒரு முன்னெடுப்பை வந்து அண்ணாமலை அண்ணா பண்ணியிருக்கிறாருங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணும். அரசியல் பேசுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவை என்னமோ அதைத்தான் பேசணும், அதுதான் அரசியல். ஒரு எப்படி ஒரு மரம் காஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அவருக்கு அது வேதனையாக இருக்குது, ஒரு ஆடு மாடு கோழி, ஸோ இதோடு கலந்து ஒரு இயற்கையோடு கலந்து ஒரு அரசியலாக அவருடைய இந்த இயக்கம் மாறும் அப்படின்னு நினைக்கிறேங்கண்ணா. ஜென்சி மாறி இருக்காங்க அப்படின்னா ஒரு சிலர் தான்.
இன்னும் வந்து அட எனக்கு தேவையான ஒரு பர்சன் இல்லை அப்படிங்கும்போது தான் அந்த சாய்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் வந்து எதுவும் அனலைஸ் பண்ணாத ஆட்கள் கிடையாதுங்க. என்ன பேசுகிறாங்க, என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் ஒரு 40 வயசு 50 வயசில் இருக்கிறவங்க பேசுகிறத வந்து இன்னைக்கு 20 வயசு பசங்களே வந்து பேசுகிறாங்க. காலேஜ்லேயே அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் நான் பொள்ளாச்சியில் ஒரு காலேஜில் பார்த்தேன், சும்மா ஒரு கேன்டீனில் உட்காந்து பசங்க அரசியல் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து அரசியல் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்குங்க. இப்போதைக்கு ஆப்ஷன் இல்லாததுனால தான் அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அண்ணாமலையன்னா ஒரு இயக்கமாக என்ன தேவை அப்படின்னு கொண்டு வரும்போது ஈஸியாக யங்ஸ்டர்ஸை போய் ரீச் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை விடவும் இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் யங்ஸ்டர்ஸை ரீச் பண்ணுங்க. ஏன்னா சினிமா அப்படிங்கிறது அது சினிமாவாக தான் பார்க்கணும். அடுத்த அரசியல் அப்படிங்கிறது வேற. அந்த அரசியல் இயற்கை சார்ந்து வரும் பொழுது கண்டிப்பாக ஜென்சிஸ் வந்து அண்ணாமலை அண்ணா பின்னாடி நிற்பாங்க. நிறைய பேர் நிற்கிறாங்க. நீங்கள் அந்த 18 லட்சம் பேர்த்தில் கண்டிப்பாக ஒரு 7-8 லட்சம் பேர் யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. அதனால் அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்கண்ணா.